சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என்னது வேற என்னமோ இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன். பாருங்க இருக்க மாட்டேன். 3 நிமிஷம் தான் இருக்கு. வாடா வாடா வாடா. ஆமா ஆமா உட்காருமா. சும்மா இரு. மெதுவா 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 உட்காரு. அழகா இருக்கடா. நீ அங்க கீழே நின்னு கவர் பண்ணு. போ அங்க போ. நர்மதா எங்கேயுமே கிடைக்கலையே. ஒருவேளை அவனுக்கு பாம்பு வைக்கலையோ. நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டோம். கதிர், கலிவர்தனோட திட்டம் நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணணும், ரோகிணி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது தானே? நம்ம குடும்பம் மொத்தமும் மேடையில தானே இருக்காங்க. ரூபினி டிக் டிக்குங்கிற சத்தம் அங்கதான் கேக்குதுன்னு சொன்னா, ஏன் பாம்பு மேடையிலயோ இல்ல மேடைக்கு பக்கத்துலயோ இருக்க கூடாது? ஆமால. ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. அப்பா இந்த ஆளை இங்க துரத்தி விடுங்கப்பா. கதிர், நீங்க அங்க போங்க, நான் இது போட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம் குடு. கதிர், கல்யாணம் முடிஞ்சதும் நீங்களும் அம்மாவும் எங்கேயாவது ஹனிமூனுக்கு போங்க. பத்து செகண்ட் தான் இருக்கு. வெடிக்கு போதுப்பா.
ஏய் ஏண்டா என்னடா பாம்பு இங்கே வெடிக்குது? நீ அதை கொண்டு போய் எங்கடா வச்ச? அப்பா மேடைக்கு பின்னாடி தான்ப்பா வச்சேன். ஏண்டா மேடைக்கு பின்னாடி வச்சா அப்புறம் இப்பறம் இங்க வெடிக்கும். எனக்கு என்ன தெரியும்? என்ன கேக்குறீங்க? அங்க பாருங்க. ச்சே. எல்லாம் இவளோட வேலை தானா? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. ச்சே, நம்ம இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணாலும் சரி இடையில வந்து தடுத்துடுறோம். ஏங்க நீங்க டென்ஷன் ஆவறீங்க? ச்சே. இன்னும் தாலி கட்டி இருக்க மாட்டானுங்கல்ல, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர வேண்டி. வாடா. சிரிக்காதடி. சிரிச்சு சிரிச்சுதான் என்ன அறப்பைத்தியமா உட்கார வச்சிருக்க. உன்னால என் மல்டி மில்லியனர் கனவெல்லாம் நாசமா போச்சு. என் தங்கச்சி மட்டும் போலீஸ் விட்டு மிரட்டலன்னா நேரம் எஸ்கேப் ஆகி நான் போயிட்டே இருந்திருப்பேன். உன்னை என் தலையில கட்டி என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாலே. என்னையா? எங்கயா போறோம்? எங்க கூட்டிட்டு போற? விடியா கைய. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என் பேக்கையும் எடுத்துக்கிட்டு என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சத்தம் போடாத. அத ஏன்னு கேக்குறேன். ஐயோ, நாம இங்க இருந்து பின்பக்கமா சூரியரை குதிச்சு போயிடலாம். வா போலாம். என்னையா செந்தில்? என்ன செல்வியம்மா? என்ன இதெல்லாம்? எங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா. அது சும்மா வெளியில காத்து வாங்கலான்னு வந்த மாமா. யார்கிட்ட கதை விடுற? காத்து வாங்க போறவங்களுக்கு கையில எதுக்கு பேகு? அதானே. அதுவும் இல்லாம அங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்ட போறாரு. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்த நீங்க எங்கேயோ நைஸா போறீங்களே, எங்க போறீங்க? அவங்க எங்க வேணாலும் போகட்டும். அவங்க பேசினபடி அமௌண்ட செட்டில் பண்ணிட்டு போகட்டும். அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் தம்பி கரெக்டா பணம் கொடுத்துருவாரு. ஆஹா, நீங்க இப்படி போறத பார்த்தா கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. எங்க பணத்தை ஒழுங்கா குடுத்துட்டு கிளம்புங்க. எங்க கிட்ட பணம் இல்ல. அது எப்படி இல்லாம போயிடும்? நீங்க ஆரம்பத்துல இருந்தே மாப்பிள்ளை தம்பி கிட்ட அப்பா அம்மாவா நடிச்சு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து கொடுங்க. அதானே.